கடலூரில் புதிதாக தொடங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சேவை மையம் செயல்பாட்டில் இல்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 16ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த நிலையில் கடலூரில் மாவட்ட வளர்ச்சி மையத்தில் உள்ள பாழடைந்த கட்டடத்தில் பெயரளவுக்கு மட்டும் இச்சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பணியாளர்கள் யாரும் இல்லை எனவும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டதால் திமுகவினர் மிரட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் கடலூரில் நாட்டாமை பில்டிங் அப்படின்ற ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தின் கீழ் விழுதுகள்ன்ற ஒரு மருத்துவ சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார். இந்த சென்டர் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கக்குள்ள அந்த இடத்துல அந்த இடம் பழஞ்ச இடமா தான் இருக்குது. தவிர அந்த இடத்துல அந்த விழுதுகள்ன்ற ஒரு நிறுவனமே இல்லை. இந்த விழுதுகள்ன்ற நிறுவனம் எதுக்காகனா மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வந்தது. என்னுடைய வீடியோவை பார்த்து இப்போ புதுசாக இப்போ மாவட்ட அலுவலகத்திலேயே மாற்றுத்திறன் அலுவலகத்திலேயே இந்த நிறுவனத்தை தயார்படுத்துறது ஒரு தகவல் வந்திருக்கு. இது முழுமையான தவறு எங்கே நடந்திருக்குன்னா மாற்றுத்திறன் ஆணையரகத்தில் தான் நடந்திருக்கு. இது